மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் தொடர்ச்சியாக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் சத்தியமங்கலத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. புரட்சி தமிழருக்கு வழிநெடுகிலும் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பை அளித்தனர். தமிழக வரலாற்றிலேயே நிர்வாக திறனற்ற பொய்யை மட்டுமே உரக்க பேசி விளம்பரத்தை நம்பியே ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் உண்டு என்றால் அது பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஸ்டாலினுக்கு இளமை காலத்தில் தமிழகத்தில் இருந்த பெயர் நாடறியும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். தமிழக வரலாற்றிலேயே நிர்வாக தகுதியற்ற, அடிப்படை விவரம் போதாத பொய்யை மட்டுமே உரக்க பேசி விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தும் ஒரு முதலமைச்சர் உண்டு இந்தியாவில் என்றால் அது இந்த பொம்மை முதலமைச்சர் தான், ஸ்டாலின் தான். தினம் ஒரு பேர் அறிவிப்பாரு, ஒரு போட்டோ ஷூட் கொடுப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இளமை காலத்தில் அவருக்கு தமிழகத்தில் என்ன பெயர் இருந்தது என்பது நாடறியும். நான் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை எப்படியெல்லாம் அவர் இளம் வயதிலே சேட்டை பண்ணார் நாட்டுக்கே தெரியும். அவர் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. அதிமுக யாருக்கும் அடிமையில்லை என்றும் தன்மானம் உள்ள கட்சி அதிமுக என்றும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். காங்கிரசுக்கு திமுக தான் அடிமை என்றும் ஸ்டாலினுக்கு புரட்சி தமிழர் பதிலடி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை என்றும், அதோட அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுடைய கிளை அமைப்பாக செயல்படுவதாக ஒரு தவறான செய்தியை, அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரார். நாம் அப்படியா இருக்கிறோம்? சொந்த காலில் நிற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி, உழைப்பாளில் இறைந்த கட்சி, இளைஞர் பட்டாளங்கள் இறைந்த கட்சி, பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம், ஏழைகளை ஏற்ற பெய்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிமை இல்லை, சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி. திமுக கட்சி அடிமை கட்சி, காங்கிரசுக்கு அடிமை. இன்றைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற பொழுது அப்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் அங்க அறிவாலயத்தில் முதல் மாடியில ரைடு, தரைத்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. இதுதான் திமுக அடிமை. அண்ணா திமுக அப்படி அல்ல. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தன்மானம் உள்ள கட்சி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா என்பது சந்தேகம். எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால் தகுந்த பதிலடி கொடுப்போம் என காங்கிரஸை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியதை சுட்டிக்காட்டிய பொதுச் செயலாளர் திமுக கூட்டணியில் புகைய ஆரம்பித்து விட்டது என்றும் விமர்சனம். நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம். காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேண்டும், அதிகாரத்திலே பங்கு வேண்டும். கூட்டணி அமைத்திருக்கின்றோம், கூட்டணி மூலமாக வெற்றி பெற்று எங்களை மதிக்கவில்லை என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது கூட மாலை மலர் பத்திரிகையிலே வந்திருக்குது, எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால் நாங்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார்.
ஆக புகைய ஆரம்பிச்சிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணியில. அது நிலைக்குமா நிலைக்காது என்று தெரியல. இப்படித்தான் திமுக கூட்டணி. அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி. ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டுவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திரு ஸ்டாலின் அவர்களே, கூட்டணி தானாக அமைய வேண்டும், கனி தானாக பழுக்க வேண்டும், அப்பதான் சுவையாக இருக்கும். அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானாக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு. உண்மைதானே? தினந்தோறும் பத்திரிகையில காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை, போதை ஆசாமிகள், அவள் செய்கின்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாளே இல்ல. நடக்குது இல்ல? தினந்தோறும் பத்திரிகை செய்தி அதான வந்துட்டு இருக்குது. முதல்ல பாத்தீங்களா செய்தியில பல செய்தி வரும். இப்போ முதல்ல தங்க என்ன விலை, வெள்ளி விலை என்ன அப்படின்னு தான் தொலைக்காட்சியில் செய்தி வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் நடமாட்டம் எந்த நிலையில இருக்குது, அப்படிப்பட்ட நிலவரம் இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார். நேற்று தினம் 14ஆம் தேதி பேசுகிறார். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதாக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்திலே பொறுப்பேற்று 2021 வரை 2025 வரை 2021 முதல் 2025 வரை 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க. 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆகியிருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் அப்பா என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று. ஆனால் இந்த 6999 சிறுமிகளும் அப்பா அப்பா என்று கதறுகிறது. உங்கள் காதில் விழவில்லையா? இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் என்பது போல துணை முதலமைச்சர் உதயநிதி செயல்படுகிறார். இன்ஸ்டாகிராமில் நள்ளிரவில் போட்டோ போட்டு லைக் போடும் துணை முதலமைச்சர் தேவையா என்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அதோட இன்னைக்கு துணை முதலமைச்சர் அப்போது வேண்டுமென திட்டமிட்டு அண்ணா திமுக அவதூறு பிரச்சாரம் வருகிறார். ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, இரவில் ஆட்டம் பகலில் தூக்கம், இரவனில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம் இதுதான் ஒரு பாடல் வருது. அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவுல பகல்ல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர். இன்னொரு படி போன மேல போய் இன்ஸ்டாகிராம், இந்த இன்ஸ்டாகிராம்ல அவர் ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார். போஸ்டுக்கு லைக் போடுறார். அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. எப்ப போடுறாரு? நள்ளிரவுல போடுறார். நேரம் நள்ளிரவுல இந்த லைக் போடுறார். இப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அதிமுக ஆட்சி அமைந்ததும் நடைபாதை வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். தமிழகத்தில் லட்சக்கணக்கான சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் வாக்குறுதி என்றும், ஆட்சிக்கு வந்தால் உடனடி நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நடபாதை அங்கங்க நகரத்துல பாத்தீங்கன்னா நடபாதை இருக்கும். அதுல ஓரமா கடை வச்சிருப்பாங்க. அந்த கடைக்காரெல்லாம் அங்க கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கி இருக்கிறாங்க. அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும்.
மின்கட்டணம் உயர்வு, குடிநீர் வரி உயர்வு போன்று வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசு. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவில் உயர்ந்துவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டண உயர்வு 62% மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, நகராட்சியில் குப்பைக்கு வரி, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கிற அரசாங்கம். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, இதை பற்றி எல்லாம் ஸ்டாலின் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. வீட்டு மக்களை பற்றி தான் சிந்திப்பார், நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை உருவாக்கி 100 கோடி ரூபாய் வைத்து இன்றைக்கு புளி விலை அதிகமாயிடுச்சுன்னா எந்த மாநிலத்தில் புளி விலை குறைவு அதை வாங்கிட்டு வந்து இங்க விற்பனை செஞ்சு விலை சரி கட்டுவோம். பருப்பு விலை உயர்ந்து போனா எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவு அங்க போய் விலைக்கு வாங்கி தமிழகத்துக்கு கொண்டு வந்து அந்த விலையை குறைப்போம். இப்படி மக்கள் பாதிக்காத அளவிற்கு உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட முறையாக நடத்த தெரியாமல் ரத்து செய்த அரசுதான் திமுக அரசாங்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. இந்த ஆட்சியில டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தினாங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கூட முறையாக நடத்தப்பட முடியல. ஏன்னா இதுவரைக்கும் தமிழக வரலாறுலயே டிஎன்பிஎஸ்சி தேர்வு அறிவிக்கப்பட்டு ரத்து செஞ்சது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுல சரியா முறையாக செய்யாத காரணத்தில் அந்த தேர்வை ரத்து செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். 5 ஆண்டு திமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனாளிகளாக்கியதான் வரலாறு பேசும். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திராவிட 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில செய்த சாதனை 1000 ஆண்டு வரலாறு பேசணும். உண்மைதான் பேசும். என்ன பேசுவாங்க? 5 ஆண்டு திமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நாட்டு மக்களை கடனாளி ஆக்கிட்டாங்க. இதுதான் வரலாறு பேசும். இந்த கடனை நாம தாங்க கட்ட வேணும். வந்திருக்கிற மக்களும் நான் உட்பட நீங்க உட்பட கட்ட வேணும். இந்த கடனை எப்படி அடைப்பது? வரி போட்டு தான் அடைக்க முடியும். இப்படி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டிருக்குது 2021 வரை. அப்பொழுது 73 ஆண்டு காலம் ஆட்சி கட்சிகள் வாங்கிய கடன் 5,18,000 கோடி. 2021 இருந்து 2025 முடிய திமுக வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி வாங்கி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு வரலாறு பேசுமா? பேசும். கடன் வாங்கினத பேசுவாங்க. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போராட்ட களமாக மாறிவிட்டது. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். திமுக ஆட்சி வந்தவுடனே போராட்டம், விவசாயிகள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம். இப்படி தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிட்டது. எவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்தில் தான் பார்க்கப்படுகிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விரைவிலே மலர நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி அதிமுக ஆட்சி அமைந்ததும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 165 இருந்து 150 நாளாக உயர்த்தப்படும். இனி யாராலையும் 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்த முடியாது என புரட்சி தமிழர் ஆவேசம். திமுக முதலமைச்சர், திமுக கட்சி சேர்ந்த முதலமைச்சர், சக அமைச்சர்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் முடக்க முடியாது. இந்த சட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலை திட்டத்தை 120 நாளாக 125 நாட்களாக உயர்த்தி சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். யாராலையும் அந்த 100 நாள் 124 வேலை திட்டத்தை நிறுத்த முடியாது. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன்
இந்த 125 நாள் 150 நாளா உயர்த்தப்படும். குடும்ப தலைவிக்கு மாதம் 2000, ஆண்களுக்கும் அரசு பேருந்தில் இலவச பயணம், ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும் என வாக்குறுதி. அம்மா இருசக்கர வாகனம், மாணவர் கல்விக்கடன் ரத்து போன்ற அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளையும் பட்டியலிட்டார் புரட்சி தமிழர். நம்முடைய மகளிருக்கு 2000 ரூபாய் குலவிளக்கு திட்டத்தின் மூலம் எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். இப்போ மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம போறாங்க. இனி அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யணும். அனைவருக்கு வீடு, ஏழைகளா இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டப்படும். குறிப்பா அருந்தியர் மக்கள், ஆதிராட மக்கள், மலைவாழ் மக்கள், பட்டியலின மக்கள், அந்த மக்கள் வீடு இல்லாமல் இருந்தா அற்புதமான பல லட்சம் மதிப்புள்ள கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல இந்த பட்டியலின மக்கள் குடும்பத்திலே திருமண வயது அடைந்து திருமணமாகி தனி குடுத்தலம் போனா அவர்களுக்கு அரசாங்கமே இடம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். அதே போல நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பணிக்கு செல்ல, பணி முடிஞ்சு வீடு திரும்ப அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கிடைக்கப்படும். அதே போல முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும். அதே போல மாணவர் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மாவட்ட செயலாளர் தலைமையில் வழக்கறிஞர்கள் மற்றும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடந்த இந்நிகழ்ச்சியில் கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் வரவேற்று வாழ்த்தினார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் திமுக தாவேக நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. சேலம் நெடுஞ்சாலை நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு முழு ஆதரவை தெரிவித்த கொங்கு நாடு விவசாயிகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கொங்கு ராஜாமணி, அதிமுக ஆட்சியில்தான் விவசாயிகளுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும், திமுக ஆட்சியில் தங்களது உரிமைக்காக போராடும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. கொங்கு நாடு விவசாயிகள் கட்சியின் சார்பில் அனைத்து நிர்வாகிகள், மாவட்ட, ஒன்றிய, மாநில நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து எங்கள் கொங்கு நாடு விவசாயிகள் கட்சியினுடைய ஆதரவை நிபந்தனையிட்ட ஆதரவாக நீங்கள் முதலமைச்சர் ஆகுவதற்காக எங்கள் கொங்கு நாடு விவசாயிகள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கடுமையாக உழைப்பை கொடுத்து மீண்டும் 2026 நீங்கள் முதலமைச்சராக வர வேண்டும், இந்த தமிழகத்தை காப்பாற்ற வேண்டுங்கிற எண்ணத்தோடு இன்று வந்து சந்திச்சிருக்கிறோம். கோவை வேடப்பட்டி குறும்பபாளையம் பகுதியில் கழக அலுவலகத்தை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். 3 மாதத்தில் அதிமுக ஆட்சி வரும், நமது இளைஞர்களுக்கு கோவையிலேயே அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. ஏர்போர்ட் விரிவாக்கம் எடப்பாடியார் கேட்டு சீஃப் செக்ரட்டரி கொண்டு வந்து, நான் அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்து இன்னைக்கு 20 ஆண்டுகால பிரச்சனையை முடிச்சு கொடுத்தோம். ஆனால் திமுக 5 வருஷமாக கிடப்பில் போட்டாங்க. நாங்கள் நிலம் எடுத்து கொடுத்துட்டோம், அதை மட்டும் சரியாக செஞ்சுருந்தா இன்றைக்கி நம்முடைய குழந்தைகள், இளைஞர்கள்லாம் நிறைய பேர் பெங்களூர் வேலைக்கு போகிறாங்க, சென்னை போகிறாங்க, வெளியூர் போகிறாங்க. இங்கேயே 50,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஆகவே மீண்டும் 3 மாதத்தில் அதிமுக ஆட்சி வரும். கண்டிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு இங்கேயே வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வரும், உருவாக்குவோம். கோவையில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 50,40,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை அடிக்கல் நாட்டியும் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்தும் வைத்தார் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் இடைநிற்றல் சூழலில் இருந்த மாணவியின் கல்லூரி கட்டணத்திற்கு நிதி உதவி வழங்கியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி.
தமிழ்நாடு மாநில நகர்ப்புற பசுமையாக்கல் கொள்கை 2026 என்பது எவ்வித தொலைநோக்கு பார்வையும் இல்லாத வெறும் வெற்று அறிவிப்பு. இதுவரை மரங்கள் சட்டம், பசுமை பரப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு நீதிமன்ற உத்தரவை மீறி வெளிநாட்டு நிறுவனங்களிடம் பசுமை நிதி என்ற பெயரில் கடன் வாங்கி ஊழல் செய்வதற்காகவே இத்தகைய கொள்கைகளை அவசரமாக அறிவிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் கொடுத்த 5,000 தேர்தலுக்கு உதவாது என்றும், காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனபோது இந்தியா கூட்டணியில் துணை நிற்போம் என்று சொன்ன திமுக காணவில்லை என்றும் கடுமையாக விமர்சிக்கிறது காங்கிரஸ். இவ்வளவு நேரடியாக முதலாளிகள் கேள்வி கேட்டும் கொஞ்சம் கூட சுரணையே இல்லாமல் பம்பிக் கொண்டிருக்கிறது அடிமை அறிவாலயம் என அதிமுக கடுமையாக தாக்கு. திமுக ஆட்சியில் கொள்கை கூட்டணி பல்லிழிக்கிறது. பை த வே, சைடு வாங்கிட்டு போய் வணக்கம் சொல்வது யாராக இருக்கும் என கனிமொழிக்கு அதிமுக கேள்வி. அதிக சீட்டுகளில் வாய்ப்பு, ஆட்சியில் பங்கு, உள்ளாட்சி தேர்தலில் 30% இடங்களில் சீட்டு என திமுகவை சீண்டும் வகையில் தீர்மானங்களை நிறைவேற்றிய காங்கிரஸ். ஆட்சியில் பங்கு இல்லை என ஸ்டாலின் தெரிவித்த பிறகும் காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றி அழுத்தம் கொடுப்பதால் உடையும் சூழலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி. ராகுல் காந்தியை சந்தித்துவிட்டு வந்த மாணிக்கம் தாக்கூர், எங்களுக்கு மரியாதை தராவிட்டால் திருப்பி அடிப்போம் என திமுகவிற்கு பகிரங்க மிரட்டல். மதுரையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் திமுகவிற்கு நம் பலத்தை காட்ட வேண்டிய நேரம் இது என வெளிப்படையாக எச்சரிக்கை. நம்மை பொறுத்த மட்டும் நம்ம கேட்பதெல்லாம் மரியாதை. நம்ம கேட்பதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, சொத்து சுகம்லாம் கேட்கலாம், மரியாதை தான் கேட்கணும். மரியாதை, அன்பு, நம்ம என்னத்தை கொடுத்திருக்கோமோ அதை எடுத்து. காங்கிரஸை இழிவாக பேசிய திமுக எம்எல்ஏ தளபதி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் எம்பி கேள்வி. நடவடிக்கை எடுக்க கோரி செல்வ பெருந்தகை கோரிக்கை வைத்த பின்னரும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என நினைப்பது மூட நம்பிக்கை என ராகுல் காந்திக்கு நெருக்கமாக காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சாடல். தோல்வி பயத்தில் 5,000 வழங்கிவிட்டு விளம்பரம் செய்த ஸ்டாலினின் கணக்கு பொய்த்துதான் போகிறது என்பதை வெளிப்படையாக சொல்லும் காங்கிரஸ். தேர்தல் நேரத்தில் பண விநியோகம் செய்யும் திட்டங்களை செயல்படுத்திய 5 மாநில அரசு படுதோல்வி அடைந்ததாக பகல் கனவு காணும் ஸ்டாலினுக்கு பாடம் நடத்திய காங்கிரஸ் நிர்வாகி. ராகுல் காந்தியுடன் நேற்று தீவிர ஆலோசனையில் ஈடுபட்ட பிரவீன் சக்கரவர்த்தி வரும் தேர்தலில் ஸ்டாலின் படுதோல்வி அடையப் போவது உறுதி என சூசகமாக தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியுடன் ஆலோசனை நடத்திய மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் அடுத்தடுத்து ஸ்டாலினை நேரடியாக விமர்சித்ததால் திமுகவினர் கலக்கம். கை நம்மை விட்டு போகாது என கனவு காணும் ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுக்க தயாராகிவிட்ட காங்கிரஸ் டெல்லி தலைமை. பிஎச்டி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க வலியுறுத்தி திமுக அரசின் முடிவை விமர்சித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் கூடுதல் சீட்டு கேட்டு திமுகவை நெருக்கும் நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சியின் வலியுறுத்தல் திமுகவிற்கு சவாலாக மாறியுள்ளதால் திமுக கூட்டணியில் தொடரும் பதற்றம். கடந்த பல ஆண்டுகளாக திமுக சின்னத்தில் போட்டியிட்டதால் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்கிற அங்கீகாரத்தை இழந்த மனிதநேய மக்கள் கட்சி இம்முறை தனிச்சின்னத்தில் போட்டியிட முடிவு. திமுக கூட்டணியில் 5 இடங்களை கொடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியதால் திமுக தலைமைக்கு மீண்டும் நெருக்கடி. காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறார்கள் என்று திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் கடுமையாக விமர்சித்த நிலையில் காங்கிரஸ் தரப்பு எதிர்வினையால் திமுக கூட்டணியில் பெரும் பதற்றம். இரு கட்சிகளுக்கும் இடையேயான நம்பிக்கை பிளவு ஆழமாகி கூட்டணி மீண்டும் பெரும் பின்னடைவை சந்திக்கும் சூழல். தாங்கள் குறையே இல்லாதவர்கள் என்று நீதிபதிகள் பாசாங்கு செய்யும் போது நீதித்துறையின் தலைமையை பெரிதும் பாதிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் விமர்சனம்.
பரிபூரணத்தை காட்டும் போலித்தனம் நீதித்துறையின் நம்பகத்தன்மையை சீர்குலைப்பதாகவும் நீதிபதிகளுக்கு தன்னடக்கம் என்பது ஒரு தொழில்முறை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே இரு மீனவ கிராமத்தினர் இடையே கோவில் திருவிழா சம்பந்தமாக மோதல். பேச்சுவார்த்தைக்கு வந்த காவல்துறை முன்னிலையிலேயே ஒருவரை ஒருவர் சரமாரியாக கற்களால் தாக்கிக் கொண்டதில் இரு தரப்பிலும் 6 பேர் காயமடைந்த நிலையில் அரசு நிர்வாக தோல்வி அம்பலம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வார்பட்டு கிராமத்தில் மஞ்சுவிரட்டு நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியல். அரசாணை இருந்தும் மஞ்சுவிரட்டிற்கு காளைகள் கொண்டு வருபவர்கள் மீது வழக்கு பதியப்படும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்ததால் ஆத்திரம். தமிழக அரசு ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு நடத்தலாம்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்கு. அதனால நாங்கள் வார்பட்டுல பாரம்பரியமாக மஞ்சுவிரட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த தமிழக அரசு சொன்னதுல இருந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப காவல்துறை எங்க வார்பட்டுல புதுக்கோட்டை மாவட்டத்துல மஞ்சு விரட்டு நடத்துவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. சிவகங்கை மாவட்டத்துல மஞ்சு விரட்டு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட என் புதூர்ல மஞ்சு விரட்டு நடக்குது சிவகங்கை மாவட்டத்துல. அது தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிறவங்க என்ன பாகிஸ்தான்ல குடியிருக்கிறோமா? ஏன் எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மஞ்சு விரட்டு நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒடிசா மாநிலத்தில் இருந்து வாங்கி வந்து தமிழகம் வழியாக கேரளாவிற்கு 1,18,000 ரூபாய் மதிப்பிலான 35 கிலோ கஞ்சாவை கடத்த முயன்ற பெண் உட்பட 3 பேர் சிக்கினர். திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் தமிழ்நாடு போதைப் பொருட்கள் கடத்தலின் முக்கிய மையமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். பெங்களூரில் இருந்து சொகுசு காரில் கடத்தி வரப்பட்டு 300 கிலோ குட்கா பொருட்களுடன் சேலம் தொப்பூர் பகுதியில் 2 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் நிர்வாக திறமையின்மை வெளிப்பட்டுள்ளதால் தமிழகத்தை போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு முக்கிய வழியாக குற்றவாளிகள் பயன்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை இரக்கமின்றி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போலீஸ் விசாரணையின் போது தப்பி ஓடியதால் பரபரப்பு. காவல்துறையின் இந்த அலட்சியமே பெண்கள் சிறுமிகள் மீதான பாலியல் கொடூரங்கள் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் பங்கு தந்தையின் காரை நள்ளிரவில் போதையில் தாக்கி நொறுக்கிய 3 பேர் கொண்ட கும்பல். தினசரி மது போதையில் அப்பாவிகளை அடித்து உதைக்கும் இந்த காட்டுமிராண்டி கூட்டத்தை காவல்துறை தடுக்க தவறியது கண்டனத்திற்கு உரியது எனவும் மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமங்கலப்பட்டினத்தில் சுடுகாட்டு நிலத்தை திமுக நிர்வாகி ஆக்கிரமிப்பு செய்துள்ள நிலையில் வழக்கறிஞருடன் அளவீடு செய்ய வந்தபோது தடுக்க சென்ற மனுதாரரை மிரட்டி ரவுடி கும்பல் அட்டூழியம். திமுக ஆட்சியில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் என்றால் எதை வேண்டுமானாலும் செய்யலாமா என்றும் சட்டத்தை மதிக்காத கையாலாகாத அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி. அளக்க வர ஒரு திமுக காரவங்களா அளந்துட்டு நான் உள்ள போயில என்னை மிரட்டி எந்த ஆக்ஷனும் இல்லாமல் அதை முடிச்சுட்டு போயிருக்கா. பட்டா வாங்குறது 2021 தேர்தலை விட அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை கோரி மாமக, விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இப்போதே தீர்மானங்களை நிறைவேற்றி வருவதால் மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ள திமுக தனித்து மெஜாரிட்டி பெற வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாக திமுகவிற்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி உள்ளதால் என்ன முடிவெடுக்கும் என்பது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பு. திமுக கூட்டணியின் பெயரை மாற்றப்போவதாக கூறப்படும் நிலையில் காங்கிரஸ் கட்சி வெளியேறும் சூழல் நிலவுவதால் இந்தி என்ற பெயரை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டதாக தகவல். அரசியல் வட்டாரங்களில் இது பரபரப்பை ஏற்படுத்தி கூட்டணியின் நிலைத்தன்மை குறித்து கேள்வி எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஆழ்துளை கிணறுகள் சட்டவிரோதமாக குடிநீர் உறிஞ்சுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டோர் புகார்.
சிறுநீரக கோளாறு, வயிற்று வலி என பல்வேறு உடல் உபாதைகளை சந்தித்து வருவதாகவும் சட்டவிரோத குடிநீர் ஆலைகளை அப்புறப்படுத்தாவிட்டால் திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடத்துவோம் என கிராம மக்கள் எச்சரிக்கை. தண்ணீர் மாசடைந்த காரணத்தினால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய 10 நபர்கள் உயிரிழந்த ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் இப்பொழுதும் சிலர் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே வருகின்ற சந்ததியை காப்பாற்ற வேண்டிய காலகட்டத்தில் தான் இந்த ஆழ்துளை கிணறுகளை அனுமதி இல்லாமல் செயல்படும் ஆழ்துளை கிணறுகளை நிரந்தரமாக அரசாங்கம் மூட வேண்டும். மூடவில்லை என்றால் கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி மூடு வரை கடைசி வரை போராடுவோம். ஆழ்துளை கிணறுக்காக வேண்டி நாங்கள் பல முறை போராடி பார்த்தோம். இவர்களிடம் சொல்லி பார்த்தோம். அதனால வேண்டி கலெக்டருக்கு 4 வாட்டி மனு கொடுத்தோம். இப்போ 50 பேர் இட்டுட்டு போயிட்டு நாங்கள் அங்கே போய் கலெக்டரான போயிட்டு மனு கொடுத்தோம். திருப்பி வந்து அது போட்டோவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் தாசில்தாருக்கு 4 வாட்டி போனோம். ஆர்டிஓட 4 வாட்டி போனோம். போலீஸ் ஸ்டேஷன் 6-7 வாட்டி போயிட்டோம். யாருமே இது ஸ்டெப் எடுக்கல. அப்புறம் சீல் வச்ச போர்லேயும் தண்ணி ஓட்டிட்டு தான் இருக்காங்க. அது எவ்வளோ தடுத்து பார்த்தாலும் முடியல. தேனி மாவட்டத்தில் திமுக அரசின் தேர்தல் தந்திர திட்டமான மகளிருக்கு 3000 மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதி 2000 ரூபாய் வழங்கும் நிலையில் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் சாலை மறியல். திமுகவைச் சேர்ந்த பெண்கள் கூட இம்முறை திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என பெண்கள் ஆவேசம். திடீர்னு காலையில எந்திரிச்சனுமே 5000 ரூபாய் பணம் வந்திருக்கேன்னு எடுத்த பூரா நாங்க பணம் வந்துருச்சு உனக்கு வரலையா போது வராதவங்களுக்கு பூரா வேதனையா இருக்கு சார். ஓட்டு போடணும்னு சொன்னவங்க கூட உங்களுக்கு ஓட்டு எப்படி சார் போடுவாங்க? நீங்க நல்லா யோசனை விடுங்க சார். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வரலன்னா எப்படி சார் இருக்கும்? இப்போ ஒருத்தவங்க சோம்பலாம இருக்காங்க. 1000 ரூபாய் வருதுன்னா அந்த 1000 ரூபாய் வச்சு கூட மாத்திரை மருந்து வாங்குவாங்க பெண்கள். வீட்டுக்காரவங்க அப்ப அவங்களுக்கு வந்திருக்கு இவங்களுக்கு வரல, ஏன் உனக்கு மட்டும் வரலன்னு வீட்டுக்காரவங்களும் சண்டை போடுவாங்கல்ல. எப்படி சார் உங்களுக்கு ஓட்டு போட முடியும்? மனசு வருமா சார்? கொஞ்சம் கூட யோசிச்சு ஏதாவது செய்யுங்க சார். பக்கத்துல இருக்கிறவங்க 5000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, எனக்கு வரலன்னும் போது அவங்க சந்தோஷமா பேசுறாங்க. எங்களுக்கு எல்லாம் மனசுல அத்தனை பேருக்குமே வலிக்குது சார். வருமான்றாங்க சார், ஆனா வரவே இல்லை சார். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார். சுகர் வந்து மாத்திரை கூட வாங்க போக முடியாம உட்காந்துருக்கேன் சார். அப்படி இருக்கல எல்லாரும் வாங்கும்போது நான் மாத்திரம் ஏன் சார் அப்படி கஷ்டப்படணும்? எல்லாருக்குமே நாங்கள் 30 வருஷமா ஓட்டு போட்டு அந்த அட்டை ஊரை வச்சு காமிச்சிருக்கேன் சார். புதுசோட்டம் மட்டும் எல்லாம் காமிச்சிருக்கேன் சார். யாருமே எந்த இதுவும் உதவி செய்ய மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரும் ஜோம் இல்லாமல் இறந்து போனார் சார். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். வீட்டு வேலைக்கு கூட போக முடியாத நிலைமையில இருக்கேன் சார். சென்னை கத்தீட்ரல் சாலை மாநகராட்சி பூங்காவில் கட்டுமான தூண் லிப்ட் திடீரென அறுந்து விழுந்து 5 தொழிலாளர்கள் படுகாயம். எலும்பு முறிவு உள்ளிட்ட காயங்களால் தொழிலாளர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு குறைபாடு குறித்து எழும் கடும் விமர்சனம். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பகுதியில் காவலர் வீட்டிலேயே 4000 ரூபாய் மற்றும் விலை மதிப்புமிக்க பொருட்கள் துணிகர கொள்ளை. காவலர்கள் மீதே தாக்குதலும் காவலர்கள் வீடுகளில் அரங்கேறும் கொள்ளையும் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீரழிந்துள்ளதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கப்படாததை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே 21வது நாளாக மாபெரும் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்களை கைது செய்து திமுக அரசு அராஜகம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என திட்டவட்டம். போராட்டத்தை தொடங்கி 20 நாட்களாக நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம். நாங்கள் எல்லாம் கிராமத்திலிருந்து வந்தவர்கள். அடிப்படை வசதிகள் மக்களுக்கு தேவையான குடிநீர், சுகாதாரம், சாக்கடை, தெருவிளக்கு எல்லாம் செய்யக்கூடியவர்கள். மத்திய மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர்கள். இந்த நிலையில் இருப்பவர்களை இன்றைக்கு 8000 பேர் தமிழ்நாடு முழு விடுப்பு கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இங்கே இவ்வளவு பேர் இருக்கோம். இப்போ நாளைக்கு ஏகப்பட்ட பேர் வரப்போம். இவ்வளவு பேர் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை கூட வாங்கி எவ்வளவு கால உலக குறைய மக்கள்கிட்ட இங்கேருந்து நாங்கள் கெஞ்சி கடனை வாங்கி என்னத்துக்கு சென்னை வீதியில் கிடக்கணும்? தகுதியான எங்களுக்கு ஓய்வூதியம். தமிழ்நாட்டில் பிப்ரவரி 23ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. சிறப்பு திருத்தப் பணிகள் நீட்டிக்கப்பட்ட நிலையில் வெளியீடு மாற்றப்பட்டதாகவும் வாக்காளர்கள் பதற்றமடைய வேண்டாம் எனவும் தகவல். தருமபுரி அருகே குடும்ப தகராறில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மருமகளை மாமியார், கணவன் ஆகிய இருவரும் தகராறு செய்து தற்கொலைக்கு செய்ய தூண்டிய நிலையில் கைது. சென்னை அடுத்த பழைய பல்லாவரம் பெருமாள் நகர் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 3 சவரன் நகைகள் 48,000 பணத்தை கொள்ளையடித்த அடையாளம் தெரியாத நபர்கள்.
திமுக ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் சர்வசாதாரணமாக நடப்பது காவல்துறையின் மெத்தன போக்கை அம்பலப்படுத்தியுள்ள அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 50 பேர் காயமடைந்த நிலையில் 27 பேருக்கு தீவிர சிகிச்சை. திமுக அரசு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளவில்லை என கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதிகாரிகள் விளக்கம் அளிக்கவில்லை என மக்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கோடை காலம் துவங்கும் முன்பே வறண்டு பாறைகளாக காணப்படுவதால் ஆர்வம் காட்டாத சுற்றுலா பயணிகள் கோடை காலம் துவங்கும் முன்பே தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வறண்டு காணப்படுவதால் வரும் காலங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். தனி வேளாண் பட்ஜெட்டுக்கு ஆந்திர பிரதேச மாநிலத்தில் 53,752 கோடி ரூபாய் அறிவிப்பு. பாசனம், மின்சாரம், விவசாயத்துறைக்கு ஆயிரக்கணக்கில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தேசிய சராசரியை மிஞ்சிய வளர்ச்சி என தமிழக அரசு பெருமை பேசும் நிலையில் செயல்பாடு கேள்விக்குறி. மகா சிவராத்திரியை ஒட்டி திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் 61 அடி உயர சிவலிங்கத்திற்கு 1000 லிட்டர் பால் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேகம். சிவலிங்கத்திற்கு வஸ்திரம் சாற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருக வழிபாடு. சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலில் சிவராத்திரியை ஒட்டி சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். அடுத்த கல்வியாண்டுக்கான LKG மாணவர் சேர்க்கையை பிப்ரவரி மாதமே தொடங்கியுள்ள தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறையிடம் தமிழ்நாடு ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிகள் பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை. சட்ட விதிமுறைகளை மீறி கோயம்புத்தூரில் பல தனியார் பள்ளிகள் முன்கூட்டியே சேர்க்கை நடத்துவதால் ஏழை எளிய மாணவர்கள் RTE சட்டத்தின் கீழ் இடம்பெற முடியாமல் தவிப்பதாகவும் அதிகாரிகள் கண்காணிப்பு இல்லாததால் இந்த முறைகேடு தொடர்வதாகவும் குற்றச்சாட்டு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முன்பணமாக 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு திமுக அரசு டாஸ்மாக் வழியாக கொள்ளை அடிப்பதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் ஒரு டாஸ்மாகை மூடிவிட்டு 4 டாஸ்மாக் கடைகளை புதிதாக திறப்பதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே கிடையாது எனவும் திருப்பூர் பெண் ஆவேசம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயின் ஷாப்பை இழுத்து மூடுறாங்க, திரும்ப அதை ஏசி பார் ஆக்கிட்டாங்க. சாதாரண சின்ன ஒயின் ஷாப்பை இப்போ ஏசி பார் ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த ஆட்சியில. ஒன்னு இருந்த கடை 5 கடை 10 கடையை ஆக்குறாங்க. அப்படி இருக்கையில இந்த 5000னால எங்களுக்கு புண்ணியம் என்ன? அந்த 5000 வாங்கி ஒயின் ஷாப்புக்கு தான் போகும். எங்களுக்கு புண்ணியமா? 5000 இருந்தாலும் 10,000 நீங்க கொடுத்தாலும் சரி எங்களுக்கு செல்லுபடி ஆகாது. ஒயின் ஷாப்பை யாரு தூக்குறேன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம். ஒயின் ஷாப்பை வச்சுக்கிட்டு நான் 10,000 கொடுத்தேன், 20,000 கொடுத்தாலும் உங்க 20,000 வேண்டாம், எங்க 10,000 வேண்டாம். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு. ஒயின் ஷாப்பை தூக்குறேன்னு சொல்லுங்க, நாங்க எல்லாரும் ஓட்டு போடுறோம். மகளிர்கள் எல்லாரும். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பகுதியில் அரசு பள்ளியில் சேர்க்கப்பட்ட மாணவனை இழிவுபடுத்தி பேசிய துணை தலைமை ஆசிரியர் திட்டியதால் பள்ளிக்கு செல்ல மறுத்த மாணவன். மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு தலையிட்டு மாணவனின் கல்வி படிப்பை தொடர்வதற்கும் மாணவனுக்கு இடையூறாக உள்ள ஆசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். என்ன பேசுறாங்க? அதுக்கப்புறம் சார் கடையில் இருந்து ஒரு எனக்கு வாடி கூப்பிட்டாங்க. ஒரு சார்கிட்ட ஃபோன் பேசியிருந்தாங்க. மிஸ் ஏன் மிஸ் கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். கூப்பிடுவோம் இது சாட்டு கடையில் இருந்துருப்பியா, ஒரு நாய் இந்த நாயை சேர்த்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி சரி, நாயை காமிச்சு. நலம் காக்கும் முதல்வர் திட்டத்தில் 28 வாரங்களில் 17 லட்சம் பேர் மருத்துவ முகாம்களில் பரிசோதனை செய்துள்ளது சாதனை என மாசு தம்பட்டம் அடிப்பது தமிழகத்தில் மக்களின் வறுமை, சுகாதார சவால்களை வெளிப்படுத்தியுள்ள அவலம். இலவச முகாம்களில் நெரிசல், தனியார் மருத்துவமனைகளில் செலவு செய்ய முடியாத சூழலில் மக்களின் உண்மை முகத்தை மறைப்பதும், வளர்ச்சியடைந்த தமிழகம் என திமுக அரசு விளம்பரப்படுத்துவதும் வெறும் அரசியல் முகமூடி மட்டுமே என விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணிச்சுமை அதிகரிப்பு, ஊதிய உயர்வு மறுப்பு ஆகியவற்றால் ஊழியர்கள் கொதித்தெழுந்து உள்ளிருப்பு போராட்டம். நிர்வாகத்தின் அலட்சிய போக்கிற்கு எதிராக பூங்காவின் நுழைவு வாயிலில் அமர்ந்து ஊழியர்கள் கண்டன முழக்கம்.
பொதுக்கூட்டத்தில் அவதூறு மற்றும் சமூக விரோத பேச்சு நிகழ்த்திய வழக்கில் குற்றவாளிக்கு 2 ஆண்டுகள் சிறை 20,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. சென்னை எழும்பூர் 10வது குற்றவியல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி பழங்குடியின மக்களுக்கு திமுக அரசு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றாமல் அதற்கான நிதியை மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கி தேர்தல் தந்திரத்தை அரங்கேற்றுவதற்கு கண்டனம். சாலை வசதி, விவசாயம், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளில் பின்தங்கியுள்ள மலைவாழ் மக்கள் தங்களுக்கான நிதியை பயன்படுத்தி திமுக அரசு தேர்தல் நாடகம் நடத்துவதாக குற்றச்சாட்டு. பின்தங்கிய மக்களுக்கு வர நிதியை அவங்களுக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதை மாற்றி இப்போ எலெக்ஷன் வர டைமில் எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்க மக்களுக்கு. அது எங்களுக்கு வர நிதியை எங்களுக்கே மறுபடியும் கொடுத்தா நல்லாயிருக்கும். வர நிதியை எடுத்து எப்படி மகளிருக்கு அதுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு செலவு பண்ணிடுறாங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணிடுறாங்க. நாங்கள் எப்படிங்க இவருக்கு நாங்கள் இந்த ஆட்சியில் இவங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறது? எங்களுடைய நிலை இப்படியே தாங்க இருக்குது, ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எங்களுக்கு அது செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். SC ST பிரிவினருக்கு வழங்கப்படுவது போல பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் 40% தேர்ச்சி மதிப்பெண் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 12வது நாளாக சென்னை மயிலாப்பூரில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல். போராட்டம் நடத்திய மாற்றுத்திறனாளிகளை வழக்கம் போல் ஏவல் துறையை வைத்து குண்டுக்கட்டாக கைது செய்த திமுக அரசு. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் அரசு ரப்பர் கழக தொழிலாளர்கள் வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி அடையாள வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டம். பழைய உடன்பாடு நவம்பர் 30இல் காலாவதியான நிலையில் 90 நாட்கள் கடந்தும் நிர்வாக பேச்சுவார்த்தைக்கு முன்வராதது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது வேன் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. ஓட்டுநர் சிக்கிய நிலையில் விபத்தில் 7 வயது சிறுமி உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சோகம். ஊட்டி பைகாரா ஏரி விவகாரத்தில் டீசல் பெட்ரோல் படகுகளால் ஏற்படும் மாசு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ள நிலையில் தமிழக அரசின் மாசற்ற தமிழகம் கோஷம் வெறும் விளம்பர ஏமாற்று என்பது அம்பலம். நீதிமன்ற அழுத்தத்திற்கு பிறகே தமிழக அரசு மின்சார படகுகளை இயக்க ஒப்புக்கொண்ட நிலையில் சுற்றுச்சூழலை புறக்கணித்து வருவாய் மட்டுமே முன்னிலைப்படுத்தும் நிர்வாக திறமையின்மை வெளிப்படுகிறது.